ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلكم وصاكم به لعلكم تتقون. وقد صح عن النبي صلى الله عليه وسلم أنه قال تركتكم على البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு தான் மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுக்கின்றான். அந்த வரிசையிலே மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சமான அல்-அகீதா இஸ்லாமிய்யா ஸஹீஹா, இஸ்லாத்தினுடைய சரியான தூய கொள்கையை குறித்த இந்த வகுப்பிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். இது அல்லாஹ் நமக்கு நன்மை நாடுகின்றான், நம்மை நேசிக்கின்றான் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த அகீதாவுடைய வகுப்பிலே அல்லாஹ்வை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்பது குறித்த விஷயங்களை பார்த்து வருகிறோம். இது சென்ற வாரத்திலே இறுதியாக நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏகத்துவ கலிமாவின் வார்த்தையின் நிபந்தனைகள் என்ன, இந்த ஏகத்துவ கலிமா ஒரு மனிதனுக்கு எப்பொழுது பயனளிக்கும் என்றால் இத்தகைய நிபந்தனைகள் பரிபூர்ணமாகும் பொழுதுதான் என்பதை நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். அதில் நாம் சொல்லும் பொழுது இந்த ஏகத்துவ கலிமா ஒரு மனிதனுக்கு எப்பொழுது பயனளிக்கும் என்றால் இதற்குரிய நிபந்தனைகள், இதற்குரிய கடமைகளை ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் சரியான முறையில் நிறைவேற்றும் பொழுதுதான் என்பதை பார்க்கிறோம். என்று பார்க்கும் பொழுது அலைஸ மிஃதாஹல் ஜன்னதி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஏகத்துவ வார்த்தை சூரத்தின் திறவுகோல் இல்லையா என்று வஹ்புவின் முனப்பி என்கிற அறிஞரிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆம், அது திறவுகோல் தான். ஆனால் பர்த்தல் இல்லாத திறவுகோல் எவ்வாறு பயனளிக்கும் என்று சொல்லி, அதே போன்றுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற சாவிக்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது, பர்த்தல் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் அது சரிவர நிறைவேற்றப்படும் பொழுதுதான் அந்த கலிமா, அந்த ஏகத்துவ வார்த்தை ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு பயனளிக்கும் என்று சொன்னார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இன்னும் அது தொடர்பாக 7 நிபந்தனைகள் என்னென்ன என்பதை நாம் பார்த்தோம். அல்-இல்ம் வல்-யகீன், அல்-இஹ்லாஸ் வஸ்-சித்க், அல்-கபூல் வல்-இன்கியாத் வல்-மஹப்பா என்கிற 7 விஷயங்களை, 7 நிபந்தனைகளை நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோம்.
இன்னும் அவற்றுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன என்பதையெல்லாம் நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். இன்று இபாதத் என்றால் என்ன, இபாதத் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைய வகுப்பை நாம் துவங்குவதற்கு முன்பாக சென்ற வாரத்திலே சென்ற வகுப்புகளிலே தௌஹீத் அல்-உலூஹிய்யா என்பதற்கு இருக்கக்கூடிய வேறு சில பெயர்கள் என்று சென்ற வகுப்புகளில் பார்த்தோம். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சில பெயர்கள் சொல்லுங்க பார்ப்போம். தௌஹீத் அல்-இபாதா. சரி, ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு இந்த வகுப்பை சொல்ல துவங்கலாம். நாம் பார்த்த அந்த மூன்று, அதாவது அக்ஸாம் தௌஹீத் இருக்கிறாங்க. தௌஹீதுடைய மூன்று வகைகள் பார்த்தோமா இல்லையா? தௌஹீத் அல்-ருபூபிய்யா, தௌஹீத் அல்-உலூஹிய்யா, தௌஹீத் அல்-அஸ்மா வ ஸிஃபாத் என்ற மூன்று விஷயங்கள் தான் ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல் என்றால், அவனை ஏகத்துவ கொள்கையில் கொள்வது என்றால் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கணும், பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதை நாம் சொல்லும் பொழுது தௌஹீத் அல்-உலூஹிய்யா இதுதான் பிரதானமானது. தௌஹீத் அல்-உலூஹிய்யா என்று வரும் பொழுது விஷயம் இந்த நோக்கத்திற்காக வேண்டித்தான் அனைத்து நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும். நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன என்பதெல்லாம் கடந்த வகுப்புகள்ல நாம் பார்த்திருக்கோம் இல்லையா? தௌஹீத் அல்-உலூஹிய்யா என்று சொல்லும் பொழுது அதுக்கு என்ன விளக்கம் நாம் கொடுத்தோம்? யாராவது சொல்ல முடியுமா? தௌஹீத் அல்-உலூஹிய்யா யாரை வணங்க வேண்டும், வணக்க வழிபாட்டுல அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது தான் இஃப்ராதுல்லாஹி தஆலா பில் இபாதா. அதாவது வணக்க வழிபாட்டில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல், இதுதான் தௌஹீத் அல்-உலூஹிய்யா. இந்த நோக்கம், இந்த தௌஹீத் அல்-உலூஹிய்யா என்பது இது மற்ற இரண்டு தௌஹீத் அல்-உலூஹிய்யா, தௌஹீத் அல்-அஸ்மா வ ஸிஃபாத் இரண்டு விஷயங்களை உள்ளடக்கும் என்பதை எல்லாம் என்ன செஞ்சோம்? கடந்த வகுப்புகளில் நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சரி, வணக்கத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல் என்கிறதா பிரதான நோக்கம். இதுதான் இந்த தௌஹீத் அல்-உலூஹிய்யா. தௌஹீத் என்று சொன்னாலே, தௌஹீத் ஏகத்துவம் என்று சொன்னாலே என்ன செய்யும்? நம்முடைய பொருள் போன்ற தௌஹீத் அல்-உலூஹிய்யா. சரியா? அதே போன்று தௌஹீத் அல்-உலூஹிய்யா என்னும் பொழுது மற்ற இரண்டு வகைகளோடு என்ன செய்யணும்? உள்ளடக்கி விடும் என்கிற விஷயங்களை நம்ம பார்த்தோம். தெளிவாக இன்னைக்கு ஞாபகம் செய்யணும், சிந்தனையில் வச்சுக்கணும். பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த மூணு வகைகள்ல தௌஹீத் அல்-ருபூபிய்யா தான் நோக்கம் என்று சொல்லும் பொழுது என்ன செய்யுது? தௌஹீத் அல்-உலூஹிய்யாங்கிற அந்த ஒரு வகை விடுபட்டு போயிருக்கு. ஆனால் தௌஹீத் அல்-உலூஹிய்யா தான் நோக்கம் என்று சொல்லும் பொழுது அந்த தௌஹீத் அல்-ருபூபிய்யாவும் தௌஹீத் அல்-அஸ்மா வ ஸிஃபாத்தும் உள்ளடக்கிறது என்கிற விஷயம் பார்த்து இன்னைக்கு நம்ம சிந்தனையில் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக அந்த வரிசையில தௌஹீத் அல்-உலூஹிய்யா என்றால் இஃப்ராதுல்லாஹி தஆலா பில் இபாதா, அல்லாஹ்வை அவனை வணங்குவதை என்ன செய்வது? வணக்க வழிபாட்டில் அவனை ஒருமைப்படுத்த வேண்டும், படுத்துதல் என்கிற பொருளை கொள்ளும். சரி, வணக்க வழிபாட்டில் வணக்கம்னா என்ன? நாம் அதிகமாக என்ன செய்யறோம்? அதிகமான பயான்கள்ல கேட்கிறோம், பேசுறோம். என்ன அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் தாரியாத்ல, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். ஜின் வர்க்கத்தினரையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காக படைக்கவில்லை என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றதாக நாம் அதிகமாக இந்த வசனங்களை கேட்கிறோம், பேசுறோம், பார்க்கிறோம். வணக்கம் என்றால் என்ன என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது ஏன் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, தௌஹீத் அல்-உலூஹிய்யா என்று சொன்னால் என்னது? இது முழு பேர் என்னது? தௌஹீத் அல்-இபாதா, தௌஹீத் அல்-உபூதிய்யா. வணக்கத்தில் அல்லாஹ்வை என்ன செய்வது? ஒருமைப்படுத்துதல் என்கிற அர்த்தத்தை தான் மையப்படுத்தி இருக்கிறதுனால வணக்கம் என்றால் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த வரிசையிலே பொதுவாக வணக்கம் என்றால் என்னங்க? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கட்சி, இது வந்து நம்ம வணக்கம். நமக்கு சிந்தனைக்கு எடுத்த உடனே ஒரு விஷயம் என்னன்னாலும் என்ன செய்யும்? சின்ன தொழுவுங்க சொல்லுவாங்க, தொழுகை, நோன்பு, ஜக்காத் இதெல்லாம் வணக்கம் என்று விளங்கி வைத்திருக்கிறார். வேற இது மட்டும் தான் வணக்கமா? சரி, மாற்றார்கள் இடத்துல வணக்கம் என்றால் என்ன ஒரு புரிதல் இருக்கு?
வணக்கம் என்ன பண்றாங்க? நேர்ச்சை செய்வது, இந்த மாதிரி அளவு, இந்த மாதிரி நிறைய விஷயம் தங்களுடைய உடல்களை வந்து வருத்திக்கிறது. சரி, இஸ்லாத்தை பொறுத்தவரையில நேரடிய விஷயத்துக்கு வரும். இஸ்லாத்தை பொறுத்தவரையில இபாதத் என்கிற வார்த்தை நம்ம தமிழ்ல வணக்கம் என்று பொருள் செய்யறோம் இல்லையா? இஸ்லாத்தில் இபாதத் வணக்கம் என்பது சில விஷயம் நாம் விலகி வைத்திருப்பதை விட விசாலமான பொருளை கொண்டது. எப்படி நாம் விலகி வைத்திருக்கிறது? 5 நேரம் முஸ்லிம்கள் விலகி இஸ்லாமில் அதிகமான பேர் நினைக்கிறாங்க. வணக்கம் என்று சொன்னா 5 நேரம் விஷயம் தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத் ஹஜ் செய்கிறது, இதான் வணக்கம் நினைக்கிறாங்க இல்லையா? ஆனா இது மட்டும்தான் வணக்கமா என்று பார்த்தால் இஸ்லாத்தின் பார்வையிலே வணக்கம் என்பது இதை விட விசாலமான பொருளை கொடுக்கக்கூடியது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இதுதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், வணக்கம் என்றால் இபாதா என்றால் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹ் வ யர்தா மினல் அக்வாலி வல் அஅமாலி ஸாஹிரத்தி வல் பாத்தினா. வணக்கம் என்றால் என்ன? இபாதத் என்றால் என்ன? இஸ்லாமிய பார்வையில் வணக்கம் என்றால் அதாவது அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ் எந்த செயல்கள் சொற்கள் எல்லாம் விரும்புவானோ, பொருத்தத்துக்குரிய விஷயங்கள் சொல்லி இருக்கிறானோ அது அனைத்தையுமே உள்ளடக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பெயர் என்று சொல்றாங்க. இப்படி வெறும் 5 நேரம் தொழுகிறது மட்டும் இல்ல, ரமலான் மாதத்துக்கு நோன்பு வைக்கிறது அல்லது நஃபிலா நோன்பு வைக்கிறது, நஃபிலான விஷயங்கள் தெரியல, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுங்கிறது கடமை. இதே நஃபிலான வணக்கங்கள், இதே நஃபிலான தொழுகைகள், நஃபிலான நோன்புகள், நஃபிலான சதகாக்கள் இல்ல உம்ரா, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமல்ல வணக்கம் என்று இஸ்லாத்துடைய பார்வையில் அந்த விஷயத்தை உணர்த்துகின்றார்கள். எப்படி இஸ்லாம் என்பது வெறும் இதற்குண்டான பெயர் மட்டுமல்ல, ஆனால் இதை விட விசாலமான பொருளை கொடுக்கக்கூடியது. எப்படி அது? உதாரணமா அடிப்படை வணக்கத்தில் சரி, குடும்பத்துக்கு செலவு செய்யறது அது வணக்கமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொன்னா அதாவது உன்னுடைய குடும்பத்தினருக்காக நீ அல்லாஹ்வுடைய முகத்திற்காக அல்லது பொருத்தத்திற்காக நீ வந்து செலவழிப்பீரையானால் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் இருக்கு கூலி இருக்கிறது என்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கூலி இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒரு மனிதன் வெறும் 5 நேரம் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமல்ல, இதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மார்க்கத்தில் என்ன விஷயங்கள்லாம் நன்மைக்குரிய விஷயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குமோ அவை அனைத்தையும் நாம் செயல்படுத்துவது, அது அனைத்துமே வணக்கம் தான். புரியுதா? விசாலமான பொருள் புரியுதா? அதே போன்று அல்லாஹ் எந்தெந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுத்திருக்கின்றானோ இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இதை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாது என்று ஒரு மனிதன் செய்யாமல் இருப்பானே ஆனால் அதுவும் அவன் செய்யக்கூடிய, இறைவனுக்கு செய்யக்கூடிய, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம் தான். இங்கே விசாலமான பொருளை கொடுக்கக்கூடியதான் என்னது? அல் இபாதா என்கிற அந்த வார்த்தை. புரியுதா? இன்னைக்கு இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த புத்தகத்தினூடாக, கிதாபினூடாக பார்க்கிறோம். சரி, அல்லாஹ் சொல்கிறார், "வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன்." ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு வழிபட்டு என்னை அவர்கள் வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. இது நம்ம பார்த்த வசனம். தௌஹீத் ருபூபிய்யா என்பது இபாதத் என்பது முக்கியமான விஷயம். தௌஹீத் ருபூபிய்யா என்பது இபாதத்தை மையப்படுத்தி தான் இருக்கு. நம்ம சொல்லும்போது ஏற்கனவே சொன்னா இலாஹ் என்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் உலூஹிய்யா. இலாஹ்னா என்ன அர்த்தம்? மஅபூத், வணக்கத்திற்குரியவன் என்கிற அர்த்தம் தான் இலாஹ்ங்கிற வார்த்தை. சரியா? அப்ப தௌஹீத் ருபூபிய்யா என்று சொன்னால் வணக்கத்திற்குரிய விஷயத்தில் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துதல் என்ற பொருளை கொடுக்கிறது. அப்ப இபாதத் என்ன அர்த்தம்? இபாதத் என்று சொன்னால் இபாதத் என்றால் வணக்கம் என்று நாம் சொல்றோம். அதான் சொல்றது. ஆனால் அரபு மொழியில் இபாதத் என்றால் அடிபணிதல், முழுமையாக தன்னை தாழ்த்திக் கொள்ளுதல், அடிமை தனத்தை தனத்தோடு நடத்தல் என்கிற போன்ற விசாலமான பொருளை கொடுக்கும். எப்படி இபாதத் வார்த்தை என்ன பொருளை கொடுக்கும்? அடிமைத்தனம். ஏன்னா அப்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, அப்து என்ன அர்த்தம்? அரபியில அடிமை அர்த்தம்.
இப்ப இந்த அப்துங்கிற வார்த்தை வந்து இபாதத்துங்கிற வார்த்தைன்னு வந்ததுன்னா அப்துங்கிற வார்த்தை. இப்ப அடிப்படை தான் அடிமைங்கிற விஷயம், அந்த பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த இபாதத். இப்ப பார்த்த விஷயம் தான். அடுத்து அப்ப இபாதத்துக்கான வரைவிலக்கம் என்ன? இஸ்லாமிய வழக்கில் இபாதத் என்றால் இஸ்லாம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த மற்றும் வெளிப்படையான உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்து சொற்களும் செயல்களும் இபாதத் அல்லாஹ்வுக்கு செய்யப்படக்கூடிய வணக்கம் என்று சொல்றாங்க. புரியுதா? இதை நம்ம இதற்கான விளக்குறது அது என்னங்கிறது நம்ம விரிவாக நம்ம பார்ப்போம். சரி, இந்த இபாதத் வந்து நம்ம தெளிவாக புரியுறதா சொல்றதா இருந்தால் இது இரண்டு வகைப்படும். மார்க்கத்தில் இபாதத் பார்க்கணும். முதல்ல என்ன பார்த்துருக்கோம்? இபாதத் என்று சொன்னால் வணக்கம் என்று நாம் சுருக்கமாக புரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கத்தை விட விசாலமான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் இல்லையா? இது ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது வணக்கம்ங்கிறதையே இஸ்லாம் என்ன செய்யுது? எல்லாத்தையும் வணக்கம் என்று சொல்லுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அல்லது வணக்கம் என்பதை தாண்டி அடிப்படையில் இருக்கிற நேரடியான விளக்கத்தையும் இந்த வார்த்தையை கொடுத்து புரிஞ்சுக்கலாம். சொல்றதெல்லாம் புரியுது? அப்ப இந்த இபாதத்துங்கிற வார்த்தை அந்த மேல் சொன்ன டெஃபினிஷன் விளக்கத்தை எப்படி பார்த்தால் அல்லாஹ் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்து செயல்கள் சொற்கள் அனைத்திற்குரிய மொத்த ஒரு பெயர் தான் என்னது? இபாதத். புரியுதா? அடுத்து பார்க்கும்போது சார் ஒன்று தெளிவாக புரியும். இந்த இபாதத் ரெண்டு வகை. ஒன்று என்னது? அல் இபாதத் அல் மஹ்தா. என்னது? அல் இபாதத் அல் மஹ்தா. இரண்டாவது அல் இபாதத் கைருல் மஹ்தா. இரண்டு அரபியில் பேரு. சரியா? அடுத்து என்ன நம்ம சொல்ல பார்க்கலாம். சரி, அல் இபாதத் அல் மஹ்தா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கும் போதே இபாதத்தாகவே நமக்கு ஆக்கி தந்தது. அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கியது மட்டுமே இபாதத் அப்படின்னா இந்த விஷயம் எப்படி சொல்லுவாங்க? பித்திகி தொடர்புள்ள விஷயம் சொல்லுவாங்க. அரபியில் சொல்லுவாங்கன்னா சில நேரங்கள் வந்து நமக்கு நிழலுடைய அருமை தெரியாம இருக்கும். நம்ம எப்படி சொல்றதா இருந்தா நிழலின் அருமை வெயிலுக்கு தெரியும் சொல்லி நிழல்னா என்னன்னு தெரியாத ஒருத்தனுக்கு வெயில போட்டு நிறுத்தினா அதுக்கப்புறம் சொல்லிடும், தெரிஞ்சிடும் இல்லையா? அந்த மாதிரி இப்ப இபாதத் மஹ்தான்னு சொன்னா நாம் முறையாக செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, ஜகாத் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் இபாதத் கைருல் மஹ்தாங்கிறது. அதை சொல்லும்போது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கும். என்னது இபாதத் கைருல் மஹ்தான்னு சொன்னா அது மேலோட்டமா பார்க்கும்போது அல்லாஹ் வணக்கம் என்று நினைச்சிருக்க மாட்டான், அதை சேவிக்க மாட்டான். உதாரணம் சொன்ன மாதிரி என்ன செய்யறது? குடும்பத்துக்கு செலவழிக்கிறது, நமக்கு செலவழிக்கிறது, என்ன வேற இந்த மாதிரி விஷயம் எடுத்து நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இப்ப இபாதத் மஹ்தா என்ன பார்க்கணும்னா அல்லாஹ் அந்த அடிப்படையிலேயே ஆரம்பமாக இந்த வணக்கம் என்று செய்யணும். அது அல்லாஹ்வை தவிர யாரும் செய்யவே முடியாது. அப்படி பார்த்தா என்ன வரும்? தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திருமணம், குர்ஆன் ஓதுறது, நேர்ச்சை செய்வது, பிரார்த்தனை செய்வது, என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் நாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தனது மார்க்கத்தின் ஊடாக வரையறுத்திருக்கின்றானோ அத்தகைய விஷயம் தான் இந்த இபாதத் அல் மஹ்தா. புரியுதா? இந்த இபாதத் அல் மஹ்தாங்கிறது மொத்தம் 4 வகையாக இருக்கு. ஒன்று என்னது? அல் இபாதத் அல் கல்பிய்யா, உள்ளம் சார்ந்த வணக்கம். இதற்கு உள்ளம் சார்ந்த வணக்கம். இரண்டாவது அல் இபாதத் அல் கௌலிய்யா, செயல் சார்ந்த வணக்கம், வணக்கங்கள். அல் இபாதத் அல் பதனிய்யா, உடல் சார்ந்த வணக்கங்கள். நான்காவது அல் இபாதத் அல் மாலிய்யா, பொருள் சார்ந்த வணக்கங்கள். இது தெளிவா புரியுதா? العباده القلبيه என்பது இந்த வகையா இருக்கு. ஒன்று கௌலுல் கல்ப், இதை சொல்ல இஅ்திகாத் கல்புன்னு சொல்லுவாங்க. அதாவது கௌலுல் கல்ப், கௌலுல் அமல், கௌலுல் அமல், அமலுல் கல்ப், கௌலுல் கல்ப், அமலுல் கல்ப் அப்படின்னா உள்ளத்தின் சொல் நம்பிக்கை, அதே போன்று உள்ளத்தின் செயல்பாடு. இது ரெண்டையும் உள்ளடக்குறது என்னது? உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்துகள் என்னென்ன வரும் அப்படி சொல்ல பார்ப்போம். சரி, முதல்ல நம்ம பார்க்கிறது கௌலுல் கல்ப், இஅ்திகாத் கல்ப். என்னது? இபாதத் கல்பியான நான் சொல்றேன் இபாதத் கல்பியா உள்ளம் சார்ந்த வணக்கங்கள். முதல்ல சொல்ல கஷ்டம் நான்கு வணக்கங்கள். அல் இபாதத் என்று சொல்றேன். அல் இபாதத் கல்பியான உள்ளம் சார்ந்த வணக்கங்கள். அல் இபாதத் கௌலின்னு சொன்னா அதாவது சொல் சார்ந்த வணக்கங்கள். அல் இபாதத் அல் பதனியான்னு சொன்னா உடல் சார்ந்த வணக்கங்கள். அல் இபாதத் அல் மாலியான்னு சொன்னா பொருள் சார்ந்த வணக்கங்கள்.
சரியா? இதெல்லாம் விளக்குறதுக்காக வேண்டியதான். இதுல முதல்ல இந்த இபாதத் கல்விங்கிறது உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் ரெண்டு வகையா இருக்கு. அதே ரெண்டு வகைகள். ஒன்று கவுலுல் கல்வி, இஅ்திகாதுல் கல்வி. அதாவது உள்ளம் சார்ந்த நம்பிக்கை சார்ந்த வணக்கங்கள். என்னது? இதெல்லாம் நல்ல கவனிங்க. இது நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காங்க. ஆனா இது என்னன்னா நமக்கு தெளிவாக புரிவதற்கான வேண்டி வரையறுக்கப்பட்டு வாய்க்க சொல்றது டிவைட் பண்ணப்பட்டு சொல்றது பிரிக்கப்பட்டிருக்கு நம்முடைய தெரிவிக்காக. இதெல்லாம் சொல்ல ஒரு நோக்கம் என்ன முதல்ல சொல்றதுதான். என்னன்னா இபாதத் என்கிற அந்த வார்த்தை என்பது விசாலமான பொருளை கொண்டது. அல்லாஹ் விரும்பக்கூடிய அனைத்து விதமான மார்க்க வழிகாட்டக்கூடிய எல்லா விஷயமும் செயல்படுத்துவதோட நீங்க சில வணக்கமாக கருதப்படும். நல்ல எண்ணம் இருந்தால் நீங்க இருந்தால் இதெல்லாம் வரும் சொல்லணும். சரி, கவுலுல் புரியுதா? என்ன உதாரணம்? நாம் பார்க்கக்கூடிய அல்லாஹ்வை நம்புதல், ஈமான் கொள்ளுதல், ஈமான் சார்ந்த விஷயங்கள். அல்-ஈமான் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல், அல்-ஈமான் பில் மலாயிகா, மலக்குமார் ஈமான் கொள்ளுதல், அல்-ஈமான் பில் குதுப், வேதங்களை என்ன செய்யறது? ஈமான் கொள்றது. அல்-ஈமான் பில் ருசுல், தூதர்மார்களை என்ன செய்யறது? அல்-ஈமான் பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி, என்ன செய்யறது? நம்ம நம்புறது. சரியா? அல்-ஈமான் பில் பஅதி பஅதல் மௌத், அபில் யௌமில் ஆகிர், அந்த மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்றது. இந்த 6 விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே நம்ம நம்பிக்கை சார்ந்தது இல்லையா? இரண்டாவது அமலுல் கல்ப். அமலுல் கல்ப்னா என்னது? இஹ்லாஸ். உள்ளத்துல என்ன செய்யறது? இஹ்லாஸ் என்பது அமலுல் கல்ப்ங்கறாங்க. இந்த அமலுல் கல்ப்னா உள்ளத்தில் இருக்கும் உள்ளத்தின் செயல்பாடு. எப்படி? அதாவது உள்ளம் சார்ந்த வணக்கங்களை இரண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு சொன்னா நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். அது என்ன செய்யறது? அதாவது கவுலுல் கல்ப், இஅ்திகாதுல் கல்ப்னு சொல்றாங்க. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வணக்கங்கள் என்று வகைப்படுத்துறாங்க. ஒன்று. இரண்டாவது அமலுல் கல்ப், உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் தான். ஆனா என்ன செய்ய உள்ளத்தின் செயல்பாடாக இருக்கும். அதே விஷயங்கள் இஹ்லாஸ். சரி, கொஞ்சம் நம்ம சிந்திப்போம் புரிந்து கொள்ளுங்கள் போல எங்களால் வரும். சரி, ஓகே. இதெல்லாம் எப்படி உள்ளம் சார்ந்த செயல்பாடுன்னு எப்படி சொல்றாங்க? அந்த நேரத்துல நம்ம அதை கொண்டு வந்து எப்படி கொண்டு வரும்? ஒரு ரெண்டு பேர் பேசுங்க. அல்லாஹ் அதிகமாக நம்பிக்கை வச்சு அதை செயலை செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு பாவம் செய்ய போறோம்னா அந்த நேரத்தில் உள்ள அல்லாவோட அச்சத்தை நினைவு கொடுத்து நம்ம அதை செயல் மாதிரி கொண்டு வரணும். எதுக்கு சொல்லி சொல்லுங்க. சரி, முதல்ல கற்றுக்கிறதுக்கு எப்படி அமலுல் கல்ப்னா உள்ளத்தினுடைய செயல்பாடு. அது என்ன இருக்கும்? இபாதத் கல்வி இருக்குல்ல, உள்ளம் சார்ந்த வணக்கங்கள்ல ஒரு வகை எப்படி இருக்கும்? அது உள்ளத்தின் செயல்பாடு இருக்கும். எப்படி? அப்படின்னா இஹ்லாஸ். இஹ்லாஸ் என்னது? நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்துறது. எப்படி தூய்மைப்படுத்துறது? நான் செய்யக்கூடிய செயலை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் செய்கிறேன், இதை யாரையும் நீராக ஆக்கவில்லை என்கிற அந்த எண்ணத்தை கொண்டு வரும். யாருக்கும் காட்டுவதற்காக போஸ்டுக்காக நான் செய்யவில்லை என்கிற எண்ணத்தை என்ன செய்யறது? உள்ளத்துல கொண்டு வர்றது. அந்த எண்ணத்துல என்ன செய்ய அந்த ஒரு மன தூய்மை உண்டாகுது. அது அமல். புரியுதா? அதே போல மஹப்பா, நேசித்தல் என்பது ஒரு செயல். அந்த மாதிரி என்ன செய்யறேன்? நான் நேசிக்கிறேன் என்று ஒரு செயல் நடக்குது. நீங்க எல்லாம் யோசனை நடத்த செய்ய புரியுமா? அதே மாதிரி அர்ரஜா, அர்ரஜா அல்லாஹ்வை ஆதரிக்கிறது. இது ஒரு செயல். அதே போன்று அல்லாஹ்வுடைய தண்டனையை அக்செப்ட் பண்றது. தவக்கல் என்றால் அல்லாஹ்வுடைய பரம் சாட்டுதல். அதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, அவனது விளக்கிய காரியங்களை தவிர்த்திருப்பதில் பொறுமை கொள்வது. இது எல்லாமே பொறுமையா இருக்கிறது. எல்லாமே உள்ளம் சார்ந்த வணக்கங்கள். தெளிவா புரியுதா? ஆக மொத்தம் இந்த இரண்டுமே என்னது? கவுலுல் கல்ப், அமலுல் கல்ப், இது இரண்டுமே உள்ளம் சார்ந்த வணக்கங்கள். அப்படின்னு நடக்கும். இது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது. புரியுதானே? இதெல்லாம் சொல்லிருக்கா? என்ன வித்தியாசம்? அதாவது கவுலுல் கல்ப்னு சொன்னா எப்படி வித்தியாசம் இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கொள்கை சார்ந்த விஷயங்கள், கொள்கை சார்ந்த உள்ளத்துல நாம எப்பயுமே அந்த மாதிரி விஷயங்களை என்ன சொல்றாங்க வகைப்படுத்த வச்சு நீங்க பார்க்கலாம். கொள்கை சார்ந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது அந்த ஏகத்துவ அந்த 3 விஷயங்கள் அதான் ஒருமைப்படுத்திருக்காங்க. எல்லாத்தையும் அல்லாஹ் மாத்திரம் ஒருமைப்படுத்தக்கூடிய அந்த
நம்பிக்கை. இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், கொள்கை சார்ந்த விஷயங்கள் என்ன செய்யறாங்க? நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் சொல்லணும், தெளிவா சொல்றதா. இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யறாங்க? கௌரவ கல்வி இழைச்சிக்காத கல்வின்னு சொல்றாங்க. புரியுதா? அமர் கல்வின்னு சொன்னா என்ன இருக்கும்? இது அதுல ஒரு உள்ளத்தின் ஒரு செயல்பாடுகாக இருக்கும். இன்னும் சொல்லப்போ அது மாதிரி நீங்க அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும்? மாறுபடும். சரி, அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுதா எல்லாருக்கும்? சந்தேகங்களும் கேட்குங்க. சரி, சந்தேகமும் இல்லாதவங்க கேட்குங்க. சந்தேகமே இல்லைன்னு சொல்றவங்க கேட்கலாமா? சரி, ஆக மொத்தம் இது இரண்டுமே என்னது? கல்விங்க, உள்ளம் சார்ந்த வணக்கங்கள். ஓகேவா? நம்மளால தேவை யாருக்கும் நாம் செய்யக்கூடாது. இரண்டாவது கௌலியா சொல் சார்ந்த வணக்கங்கள். என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது, திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறது, வேற என்ன இருக்கு? சலாம் பண்றது. சரியா? ஓகே. இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இபாதத் அல்-மஹ்பா, முழுக்க முழுக்க வணக்கம். இது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். புரியுது? தெரியுமா உங்களுக்கு? புரியுது? புதுசா இருக்கு விஷயம் இல்லையா? العبادة القولية العبادة القلبية உள்ளம் சார்ந்த வணக்கங்கள், அப்புறம் சொல் சார்ந்த வணக்கங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து العبادة البدنية, இது சொல்லுங்க ஒரு உதாரணம். உடல் சார்ந்த வணக்கங்கள் உடல் சார்ந்த வணக்கங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தொழுகை உதாரணம் எடுத்துக்கோமே, இந்த உடல் சார்ந்த வணக்கம் வகைப்படுத்தப்படுது இல்லையா? அதுல சொல் சார்ந்த வணக்கம் இருக்கா இல்லையா? உள்ளம் சார்ந்த வணக்கம் இருக்கா இல்லையா? நம்ம என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதுறோம், திக்ர் நம்ம செய்யணும் இல்லையா? அதே போல இஃப்லாஸா இருக்கணும். அதான் நெட்ல கொண்டு வரணும். எல்லாமே இருக்கதான் செய்யணும். இது என்ன அப்படின்னு சொன்னா, வணக்கத்தினுடைய பொருள் இந்த இஸ்லாத்துடைய பொருள் எப்படி விசாலமான பெரிய செய்யறாங்க புள்ளியமாக நம்ம விளக்குவதற்காக என்ன செய்யலாம்? இது வரையறுக்கப்பட்டு என்ன சொல்லக்கூடாது, தெளிவுபட்டது என்ன சொல்லுவாங்க? வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது நகரத்துக்கு இல்லாம என்னன்னு கேட்டா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு தொழுகை உதவி செய்யறோம், பதனியா நம்ம சொல்றோம். ஏன்னா இதுல அதிகமான விஷயம் இருக்கு. உடல் நம்ம தான் என்ன செய்யணும், அதிகமாக இருக்குது. இதோட உள்ளங்கம் தான் என்னது? நாம் உள்ளங்கிறது, அதே போன்று உள்ளம் சார்ந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அதே போன்று நாம் ஓதக்கூடிய திக்ர்கள்லாம் என்ன செயல், அதுக்கு அடுத்த விஷயங்கள் மேலோட்டமா பார்க்க ஒரு செயல் அப்படிங்கிற அடிப்படையில உடல் சார்ந்த வணக்கங்களுக்கு வகைப்படுத்தப்படுது. புரியுதா? இந்த வகையில் என்ன சொல்றாங்க? العبادة البدنية சொன்னா الصلاة والسجود والصوم والحج والطواف والجهاد وطلب العلم الشرعي. என்ன வருது? எல்லாமே தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஹஜ் செய்யறது, அதே மாதிரி மார்க்க கல்வியை தேடுறது, அதுக்கு அப்படி நம்ம செய்யறது. இது போன்ற காரியங்கள் ஜிஹாத், தவாஃப், இந்த மாதிரி விஷயங்கள் இதற்கு மூன்றாவது நான்காவது العبادة المالية, பொருள் சார்ந்த வணக்கங்கள். என்னது? ஓகே. இது போன்ற சக்காத், ஸகாத், அதே மாதிரி அல்லாஹ் கருத்துப்படி இருப்பது, இந்த பொருளை உதவி செய்தல், நல்லா இருக்காமல் ஒரு முயற்சி செய்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பொருள் சார்ந்த விஷயங்களும் பொருள் சார்ந்த வணக்கங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்து நம்ம பார்க்கலாமா? அடுத்த வகை பார்க்கலாமா? அதுல இபாதத் கைருல் மஹ்பா அப்படின்னா அடுத்த வகை. இதுக்கு ஆப்போசிட் என்னதான் இருக்கும்? அதான் சொன்னேன், நிலையங்கள் அருமை வெயிலை தெரிவிக்கிறதையா. அதுல இபாதத் கைருல் மஹ்பான்னு சொன்னா என்னது? இதெல்லாம் நாம் சாதாரணமாக செய்யக்கூடியது, வணக்க வேண்டியதை நம்ம செய்யறதில்லை. மேலோடமா பார்க்கும் பொழுது அது வணக்கமா இருக்கு. இப்ப ஒரு மனுஷன் கொடுக்குறான், வெளியே பார்க்க என்ன சொல்றான்? நீ கொடுத்துட்டு இருந்தா நிவாசிட்டு இருந்தா நல்லா வணங்கிட்டு இருந்தா நினைக்கிறான் இல்லையா? அதே மாதிரி ஹஜ் செய்யலாம், உம்ரா செய்யலாம், இந்த குர்ஆன் ஓதலாம், இதெல்லாம் மேலோட பார்க்க வேண்டிய செய்யும். வணக்கம் என்ற வேலையும்
இதெல்லாம் மற்ற விஷயங்கள் மேலோட்டமா பார்க்கும் பொழுது வணக்கமாக இருந்தார். ஆனால் அந்த விஷயங்களை நாம் அல்லாஹ்விற்கு என்று அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற எண்ணத்தை செய்யும். எப்படி அல்லாஹ்வுக்காக செய்தாலும் சரி, அதே போல அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதால் நான் திருமணம் முடிக்கிறேன் என்று நினைக்கிறார். திருமணம் முடிக்கிறார் சொன்னா அது ஒரு வேலை. புரியுதா? இதுதான் நினைக்கிற வாய்ப்பு. இதெல்லாம் முதல்ல சொல்லுவாங்க, இதெல்லாம் புரிந்து கொள்வதற்காகத்தான். சரி, இந்த வகையில் அடிப்படையில் இபாதத்தாக காணப்படாது. ஆனால் எண்ணங்களை வைத்து இபாதத்தாக மாறக்கூடிய செயல்கள், எண்ணங்கள், நோக்கங்கள். அதான் நோக்கங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை இப்பதான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த இதை வச்சுக்கணும். இதோடைய வகைகள் என்ன? இதோடைய வகைகள் என்று பார்த்தால் அடிப்படையில் இபாதத் அல்லாத இயற்கையாக எல்லாரும் செய்யக்கூடிய கடமைகளை அல்லாஹ்வுக்காக செய்கிறது. என்னது? குடும்பத்துக்கு செலவழிக்க, நமக்கு செலவழிக்கிறது. இது போன்ற விஷயம் என்ன சொன்னாங்க? فعل الواجبات والمندوبات التي ليست في الاصل من العبادات. அடிப்படையில் இபாதத் இல்லாத இயற்கையாக எல்லாரும் செய்யக்கூடிய கடமைகள். இது பாருங்க, இதை ஒரு முஸ்லீமும் செய்வான், ஆண்டாரும் செய்வான். அந்த மாதிரியான விஷயங்கள் அது வணக்கம் என்ற ரீதியில பார்க்கப்படாது. மேலோட்டமாக பார்க்கப்படுது. அந்த வணக்கம் என்ற ரீதியில பார்க்கப்படாது. அது எல்லாரும் சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயம் தான். அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை செய்யும். அதற்கும் ஒரு முஸ்லீம் என்ன செய்தார் கூலி இருக்கிறது தான் இவருடைய சிறப்பம்சம். இப்ப அல்லாஹ் கடைமையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா என்னது, இது அல்லாஹ்வுக்காக செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதால் இந்த எண்ணத்தை செய்யும் பொழுது என்ன செய்யுது? அதற்கு நன்மை கிடைக்கிறது. உதாரணமாக சொன்னேன், நமக்கு நம்ம செலவழிக்கிறோம், குடும்பத்துக்கு செலவழிக்கிறது. சரியா? அதாவது திருமணம் முடித்தல், பெற்றோரை உபசரித்தல், பெற்றோரை என்ன செய்யலாம், உண்டான கடமைகளை செய்தல், விருந்தினர்களை உபசரித்தல், இது போன்ற மற்ற விஷயங்களை செய்ய சொல்லலாம். அந்த முதல் வகை அல்லாத மற்ற எல்லா விஷயமே மார்க்க வழிகாட்டி இருக்கும் என்றால் அது அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயங்கள் தான் மார்க்கம் இல்லையா? இப்போ முதல் வகைக்கு எதிர்பலத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்ல காரியங்கள் எல்லாமே இருக்குமோ அந்த அனைத்துமே என்னது? அதில் இபாதத், அது தெய்வம் மார்க்கம். புரியுதா? சரி, இப்போ சில உதாரணம் சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்கணும் وَلَسْتَ تُنْفِقُ نَفَقَةً تَبْتَغِي بِهَا وَجْهَ اللَّهِ إِلَّا أُجِرْتَ عَلَيْهَا. அதாவது அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக இந்த திருமுகத்தை நாடி நீ செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும், அல்லாஹ்விற்கு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அதற்காக நீ கூலி கொடுக்கப்படுவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். புரியுதா? உன்னுடைய மனைவியின் வாயில் ஒரு கவலத்தை நீ ஊட்டுவதாக இருந்தாலும் சரிங்க. சொல்றான், ஒரு மனைவிக்கு ஒரு வாய் கவலத்தை உணவு ஊட்டுறது இந்த வெளிப்படையை பார்க்கும்போது அது வணக்கம், தொழுகை மாதிரி வணக்கம் யாரும் சொல்லுவாங்களா? உலகத்தில் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை என்ன செய்யுது? இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று செய்யும் பொழுது, அல்லாஹ்விற்காக என்று செய்யும் பொழுது இது சில நன்மைக்குரிய விஷயமாக ஆகிறது, வணக்கமாக ஆகிறது. இதுதான் இஸ்லாமிய சிறப்பம்சம். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், إن المسلم إذا أنفق على أهله نفقة وهو يحتسبها كانت له صدقة. ஒரு முஸ்லிம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒரு சிறிய ஒரு செலவு செய்வான், இதே ஒரு செலவு செய்யணும் அப்படின்னா நன்மை நாடி செய்வான் என்று சொன்னால் அது சதக்காவாக, தர்மமாக ஆகிவிடும். தர்மம் நடக்காத கூடிய ஒரு செய்யும் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சரி, இது ஒரு வகை. அடிப்படையில் இபாதத் இல்லாத இயற்கையாக எல்லாரும் செய்யக்கூடிய கடமைகளை அல்லாஹ்விற்காக செய்தல். புரியுதா? சொன்ன உதாரணம் பார்க்கலாம். அடுத்து தர்க்கல் முஹர்ரமாத் பித்திபாஹ் வலில்லாஹி தஆலா. அல்லாஹ்விற்காக அவர் தடுத்த காரியங்களை விட்டு என்ன செய்யறது? நாம் தவிர்த்திருப்பது. அதுவும் வணக்கம் தான். இங்கதான் முக்கியமான விஷயம். அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு நாம் தவிர்த்திருப்பது வணக்கம் தான் என்று சொன்னால், முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் வட்டி வாங்குவாங்களா? வட்டி வாங்கக்கூடிய எத்தனையோ முஸ்லிம் என்கிற பேர் இருக்கக்கூடியவர்கள் வட்டி வாங்குவாங்களா?
கேள்வி புரியல. அதாவது நாம நம்ம செய்யறதுனா நம்ம நினைக்கிறோம். ஏன்னா தொழுகிறது, நோன்பு, ஜகாத், ஹஜ் இந்த மாதிரியான விஷயம் தான் நம்ம இதெல்லாம் நபியோ இந்த மாதிரியான விஷயங்கள் வெளிப்படையா தெரியக்கூடிய விஷயம் வணக்கம் நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் தடுத்திருந்தாரு என்று பார்க்க உதாரணம் வட்டி இருக்கு. அந்த வட்டியை விரும்புவது ஒரு இபாதத். அந்த வட்டியை விடுவது ஒரு இபாதத். அதனால நன்மை கிடைக்கும் இல்லையா? அப்படி அந்த சிந்தனை இருந்தால், அதாவது வட்டி முஸ்லிம்கள் வட்டி வாங்கக்கூடிய வட்டி கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கொடுப்பாங்களா? இது புரிய மாட்டேங்குது. செய்வாங்களா? வறுமையை ஆதரவு செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. இல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமா இது என்னன்னு இபாதத்துக்கு தெரியல. பணத்துக்கு சொன்ன தொழிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், தொழிலுக்கு நிறைய பேர் கொடுக்குறது அதே விஷயம். என்ன மேலோட்டமா தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன செய்வாங்க? குழுக்கு தான் யாரும் குழுக்க போவாதீங்க, நமாஸ் போடுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்களா இல்லையா? ஆனா இது மற்ற விஷயங்கள் என்ன செய்யறது இல்லை. இதுவும் ஒன்று பணத்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்க செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வட்டி போன்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா இது தடுக்கப்பட்ட காரியங்களை செய்வதன் மூலமாக என்ன செய்யலாம்? மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கைக்கு ஒரு மனிதன் ஆளாகிறான். எல்லாம் என்ன சொல்றான்? நீங்கள் இந்த வட்டியை விட்டு என்ன செய்யுங்க, விலகிக் கொள்ளவில்லை ஆனால் நீங்கள் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதரத்தை என்ன செய்யுங்க, போர் பிரகடனம் செய்யுங்க என்கிற கருத்து கூட எல்லாம் என்ன செய்யலாம் குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ்வோட போர், அல்லாஹ் ரசூலுக்கு போர், அவ்வளவு பெரிய எச்சரிக்கை. செய்வாங்க சொல்லுங்கள், செய்ய மாட்டாங்க. இந்த விஷயங்கள் சரியா புரிந்திருந்தால் செய்ய மாட்டாங்க. சரி, அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அவன் தடுப்பதை விட்டு தவிர்த்து கொள்வது. உதாரணமாக திருடுதல், திருட்டு, மோசடி செய்யறது, ஏமாத்துறது. நிறைய பேர் முஸ்லிம் ஏமாத்துறது தான் செய்யறாங்க. முஸ்லிம்கள் பெய்யவில்லை. உண்மையான முஸ்லிம் என்ன செய்ய மாட்டான்? வட்டி வாங்க மாட்டான், அவனுக்கு கொடுக்க மாட்டான், ஏமாத்த மாட்டான், திருட மாட்டான், கொள்ளையடிக்க மாட்டான், யாருக்கும் எந்த வகையும் என்ன செய்ய மாட்டான், தீங்கு நினைக்க மாட்டான். தான் உண்மையான முஸ்லிம். சொன்னாங்க முஸ்லிமும் சரிவர முஸ்லிமோட நிசாதி வயதி. உண்மையிலேயே முஸ்லிம் என்றால் யார் என்றால், ரேஷன் கார்டுல முஸ்லிம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கவனா கிடையாது சொல்றான். அது முஸ்லிமும் சரிவர முஸ்லிமோட நிசாதி வயதி. உண்மையான முஸ்லிம் யார் என்றால், எவரது நாவை விட்டும் எவரது கரத்தின் தீங்கை விட்டும் மற்றவர்கள் அபயம் இருப்பாங்க. யாருக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது அவங்க தான் உண்மையான முஸ்லிம். ஆனா என்ன சொல்றோம் அப்படின்னா, தீங்கு இருக்க ஒரு பக்கம் அதனால தடுத்திருக்கேன், தீமைகள் இருக்கிற காரணத்துக்காக அந்த பாய் விஷயங்கள் தடுத்திருக்கா. இதை தவிர்த்திருக்க வேண்டும். அதை தவிர்த்திருப்பது சாதாரண விஷயம். அது ஒரு பெரிய இபாதத் என்று இஸ்லாமிய செய்து மார்க்கம் காட்டித்தரும். அந்த வகையில இதை நாம் செய்வது கூட ஒரு இபாதத்துக்கு நாம் புரிந்து கொள்ளணும். புரியுதா? அடுத்து மூன்றாவதாக செய்தி போல ஆதாரம் பார்க்கணுமா? النبي صلى الله عليه وسلم يقول الله تعالى إذا أراد عبدي أن يعمل سيئة فلا تكتبوها عليه حتى يعملها. الله சொல்கிறான், என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்ய நாடினால் அவர் அந்த பாவத்தை செய்யும் வரையில் அதை பாவமாக நீங்கள் எழுதாதீர்கள். فإن عملها فاكتبوها بمثلها. அவர் அந்த பாவத்தை செய்ய நாடி அந்த பாவத்தை செய்துவிட்டால் அதை ஒரு பாவமாக நீங்கள் எழுதுங்கள். وإن تركها من أجلي, எனக்காக வேண்டி அந்த பாவத்தை செய்வதை விட்டு விடுவானேயானால் ஃபக்துபூஹா லஹு ஹஸனா, அதை அவனுக்கு ஒரு நன்மையாக கணக்கிடுங்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம், மிகப்பெரிய சிறப்பு. அடுத்து பார்த்தோம், இதா அராத அன் யஅமல ஹஸனத்தன் ஃபலம் யஅமல்ஹா ஃபக்துபூஹா லஹு ஹஸனா. அதே போன்று நன்மையை செய்ய நாடி அதை செய்யவில்லையானால், நன்மையை செய்ய நாடி அதை செய்யவில்லையானால் فاكتبوها له حسنة, அவருக்கு ஒரு நன்மையாக கணக்கிடுங்கள், எழுதுங்கள் என்று சொல்றாங்க. فإن عملها فاكتبوها له بعشر أمثالها إلى 700 ضعف. அந்த ஒரு நன்மையை அவர் செய்ய நாடி அதை செய்யறான ஒரு நன்மை, அதை செய்துவிட்டால் 10 இருந்து 200 மடங்கு நன்மை வரைக்கும் எழுது. அவருடைய இக்லாஸை பொறுத்து இதை பொறுத்து என்ன இருக்கு, அவங்களுக்கு எந்த தகுதியோ அதை என்ன செய்ய கொடுங்கன்னு எழுதுங்கள் என்று நல்லா செய்யலாம் சொல்லுகிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். என்னது, எதுக்கு நன்மை கிடைக்குது, எதுக்கு நன்மை கிடைக்குது? பாவமான காரியத்தை செய்ய எனக்கு செய்யாமல் விட்டால் அல்லாஹ்வுக்காக மட்டும் என்று முடிக்கூடாது. அது நன்மைக்குரியனால் அதான் நன்மை எழுதக்கூடாது. ஏன்னா அது ஒரு இந்த விஷயம் ஒரு விஷயம். சரி, அடுத்து மூன்றாவது அல்லாஹ்விற்காக என்ன செய்வது, அல்லாஹ் ஆகுமாக்கிய விஷயங்களை செய்வது. நம்ம முதல்ல பார்த்தது என்னது,
எல்லாம் கடமையாக்கிய விஷயங்கள் தான். அது இபாதத் மேலோட்டமாக வெளிப்படையாக போய்தான் இருக்க. ஆனால் அல்லாஹ்வை நம்பி செய்யும் பொழுது நன்மைக்குரிய விஷயமா இருக்கிறத முதல்ல பார்த்தோம். அதுக்கு அதாவது அடுத்தபடியா இப்படி ஃபேவரட் குபாக நல்லா கடமையானது இல்லை, ஆகுமானதை பிரார்த்திக்கிறான். ஆனா அதையும் நம்ம அல்லாஹ்வை நம்பி செய்யும் பொழுது நன்மைக்குரியதாக அமைகிறது. அது என்னது? உதாரணமா தக்கின் ஆலோசனை போகும். அல்லாஹ் ஆகுமானத்தை இருக்கிற விஷயத்தை அல்லாஹ்வை நம்பி செய்யும் பொழுது நன்மைக்குரியதாக இபாதத்தாக நினைக்கப்படுகிறது. தூக்கம் நல்லா ஆகமாக சாதாரணமாக தூங்குறோம். நம்ம தூங்குறது வந்து என்னன்னா நம்ம இதை வந்து கூட தூங்கி உணவு அருங்குறது இதுவாக இருக்கும். எல்லாம் ஆகமாக தூங்குறோம், உணவு அருங்குறோம். நம்ம எது செய்யணும்? தூங்கி வச்சா ஒரு ஆழத்தை எடுப்பா இல்லையா? அதை வீட்டு நன்மை செய்யணும். நான் வந்து அதிகமாக நான் வந்து நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் நினைக்கிறேன். அப்படியே நினைக்க கூட செய்யுது. அதுவும் நன்மைக்குரியதான் ஆகிறது. புரியுதா? சாப்பிடுறோம் அப்படின்னா இதெல்லாம் சும்மா மேலும் பார்க்க இந்த அம்மான விஷயம் தான். நிறைய பொருட்படுத்த இருக்கிற விஷயம் பார்க்கணும் பார்த்தோம்னா சரி சீக்கிரம் தூக்கி சொல்ற மாதிரி கலச்சாரா மஜிருக்கு தகஜத்துக்கு இல்லை குறைஞ்சிட்டு மஜிருக்காக விஷயம் முடியும். சில வேலை தொடர்புடைய மக்கள்லாம் தூக்கம் எல்லாம் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி அப்ப தூக்கம், உண்பது, பருகுவது, கொடுக்கல் வாங்கல் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே ஆகுமான விஷயங்கள். ஆனா இது வந்து அல்லாஹ்வுக்காக இது செய்யும் பொழுது என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன செய்யும் பொழுது இதன் மூலமாக இருக்கக்கூடிய அந்த லாபங்களை இந்த உடல் பலவர்களை அது போல விஷயம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நல்லா விரும்பக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்று விஷயம் பொழுது நினைக்கிறான்னு சொல்லி நன்மை இபாதத்தாக நன்மைக்குரிய விஷயமாக ஆகிறது. புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. பொதுவாக நமக்கு என்னன்னா ஹதீஸ் வரும் பொழுது இந்த குர்ஆன் வசனம் வரும் பொழுது எங்கே இருக்குன்னு சொல்றதுன்னா அது நேரத்தை பார்த்து சொல்றது பேர நேரத்தை சொல்லிட்டு போயிருக்கு. நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது ஆதாரபூர்வமானதாக இருக்குங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம அப்படி எந்த ஒரு ஹதீஸாக இருந்தாலும் அது நம்ம தகுந்த ஹதீஸாக இருந்தால் தான் நம்ம சொல்லுவோம், அதை பேசுவோம், செய்வோம், பார்ப்போம் இருக்கிற விஷயத்தை நினைக்கிறோம். சரி, என்ன புகாரில் வரக்கூடிய செய்தி? قول معاذ لما قال له ابو موسى الاشعري كيف تقرا القران ابو موسى الاشعري رضي الله عنه நீங்கள் குர்ஆனை எப்படி ஓதுறீங்கன்னு சொல்லி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. யார் கேக்குறா? அபூ மூஸா அல்-அஷ்அரி வந்து முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, நீங்க குர்ஆனை எப்படி ஓதுறீங்க? குர்ஆனை எப்படி ஓதுறீங்க? இந்த ரேட்ல ஓதுறீங்க கேக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? முஆத் قال انا اول الليل فاقوم وقد قضيت حزبي من النوم فاقرا ما كتب الله لي. என்ன சொல்றாங்க? நான் வந்து என்னுடைய ஆரம்ப பகுதியில் நான் தூங்குவேன், கொஞ்சம் நேரம் தூங்குவேன், திரும்ப அடுத்து என்ன செய்வேன், கொஞ்சம் தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிறிது ஓய்வு செஞ்சு என்ன செய்வேன், நான் அடுத்து வந்து தொழுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்து தொழுகை என்ன செய்வேன், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து நான் தொழுகிறத தொழுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஓதுறத தொழுகையில அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது என்னுடைய தொழுகையினால் என்னுடைய இரவு வணக்கத்தினூடாக நான் அல்லாஹ்விடத்திலே எத்தகைய நன்மையை நான் ஆதரவிக்கின்றேனோ அதே போல என்னுடைய தூக்கத்தின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய நன்மையை நான் ஆதரவிக்கின்றேன்னு சொல்றாங்க. புரியுதா? என்ன அப்படின்னா, என்னுடைய முதல் பகுதியில் தூங்குறாங்க, எந்த எண்ணத்துல தூங்குறாங்க, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், திருப்பானதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், நம்ம தகுதி தருவோம், ஏன் முன்னே தருவோம், ஒரு என்ன செய்ய படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அஹ்தஸிபு நௌமதி கமா அஹ்தஸிபு கௌமதி. இது யாருடைய புரிதல், யாருடைய செய்தி? யார் சொல்றாங்க? சாபி சொல்றாங்க, புகாரி சொல்றாங்க. எல்லாம் இது எதுல வருது? புகாரில வருது. யாருடைய புரிதல்? சாபியுடைய புரிதல். எதுக்கு இங்க வந்து பதிவு செய்யறாங்க? புகாரி சீக்கிரம் கேட்டு நடிப்பில் தானா செஞ்ச விஷயத்தான் அவங்க இப்படி மாற்றத்தின் புரிதல் இருக்குல்ல, இந்த புரிதல் கொண்டாதான் குர்ஆனை சொன்ன விளங்குகிறது. முக்கியத்துவம் இது பழமைய விஷயத்தை பார்க்குது, ஏதோ இதை சொல்லிட்டு போறது. என்னுடைய புரிதல் இப்படிதான் இருக்குது. எப்படி
அஹ்தஸிபு ரௌமதி கமா அஹ்தஸிபு கௌமதி. சொல்லியிருக்கோம் நான் வந்து அதாவது தொழுகையினால் என்ன நன்மையை நான் ஆதரவிக்கின்றேனோ அதே நன்மை என்ன செய்கிறேன், நான் என்னுடைய உறக்கத்தின் மூலமாக என்ன ஆதரவிக்கின்ற விஷயம். இது புரிதல். என்ன புரிதல்? நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் லாபமான விஷயமாக இருந்தாலும் அதை ஒரு நல்ல நோக்கத்திற்காக அந்த விரும்பக்கூடிய நோக்கத்திற்காக செய்வதற்காக என்று ஆகும் பொழுது என்ன செய்கிறது நன்மைக்குரிய விஷயமாக ஆகிறது. என்ன சொல்றேன் அப்படின்னா, செலவுங்கிறது மங்கஜ செலவுங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு புதிய பிரச்சாரம் இல்லை. இந்த வார்த்தையான புதுசா இருக்கா மக்கள் இந்த விஷயங்கள் இருக்கு. அன்றைய புகார் விஷயத்தை எதுக்கு போட்டுறாங்கன்னா இவருடைய புரிதல் என்ன, புரிதலோட தான் செய்ய முடியும். நான் குரான் சொன்னாவே சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்பதை செஞ்சதுக்கு நான் பதிவு செய்யறேன். ஏன்னா பல நாளைக்கு பேசியிருக்கேன், அதனால இந்த விஷயத்தை நான் செய்யறேன் பதிவு செய்கிறேன். ஆக இந்த வகுப்பில் ஆரம்பமாக பார்த்திருக்கிறோம். فهذا يدل على ان العباده تشمل حياه الانسان كلها وتشمل الدين كلها. عبادة வார்த்தை முழு மார்க்கத்தையும் என்ன செய்யும், உள்ளடக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? மார்க்கம் என்னது? மார்க்கம் என்னது? தீன் என்னது? சரி, மார்க்கம் மார்க்க பாதை வழி என்று சொல்றோம். வாழ்க்கையும் அது உள்ளடக்கி மார்க்கம் என்று சொன்னால் பாதை. நான் தமிழிலே சொல்றேன். மார்க்கம் என்றால் பாதை. பாதை அல்லாஹ்வுடைய பாதை. அது ஒரு வரையறை. நான் என்ன சொல்ற மாதிரி இஸ்லாம் மன்ஹஜல் ஹயா, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று இறைவனால் வகுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை. புரியுதா? அதனாலதான் என்ன வந்து இபாதத்துக்கு வார்த்தை நான் படைத்ததே வணக்கத்திற்காக இருக்கும் பொழுது வெறும் தொழுகிறது மேலோட்டமான வணக்கங்களாக தெரியக்கூடிய விஷயம் மட்டும் வணக்கம் அல்ல. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் அதை கூட கூடுதல் பொருளை கொண்டு விசாலமான அர்த்தங்களை கொண்டு ஒரு விஷயம் தான் வணக்கம் இபாதத்துங்கிறது நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் கூட்டு வச்சா நீ பார்த்த விஷயங்கள் எல்லாமே சந்தேகம். சரி, கேள்வி உதாரணங்கள் இல்ல இதெல்லாம் கேட்டுதான் யோசிச்சு நான் சொல்றேன். சரி, நம்ம அதற்கு அப்படி படைத்தான் வணக்கம் என்பது வெறும் மேலோட்டமான இவ்வாறு முடியக்கூடிய விஷயம் அல்ல. ஆனால் வணக்கம் என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய மார்க்கம் என்று சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் என்னது, அவன் விருப்பத்திற்குரிய விஷயங்களை செய்வது அதே வணக்கம் தான். அவன் தடுத்த காரியங்களும் தவிர்த்திருப்பது இதுவும் வணக்கம் தான் அப்படிங்கிற வேற சொல்றோம். அரபியில ஏகோட்டமா வெளிப்படையாக தெரியக்கூடிய அல்லாஹ் ஆரம்பமாக அதாவது வணக்கம் தனக்கு மாத்திரம் தான் செய்ய வேண்டும் என்று தெளிவா சொல்லியிருமான விஷயம். அதான் நம்ம பார்க்கலாம். சரியா? திரும்பி நான் உதாரணங்கள் சொல்லி இப்போ போறேன்னு போகணும் இல்லை. அதான் துவகை முக்கியமான விஷயம். அதில் என்ன செஞ்சோம், அந்த அடிபாத நான் துவகையை பார்த்தோமா, அந்த அடிபாத தம்பி உள்ளம் சார்ந்த வணக்கங்கள். இதுல ரெண்டு விஷயங்கள் நீங்க போட்டு கொள்ள வேண்டாம். நம்பிக்கை சார்ந்த விஷயம், செயல் சார்ந்த விஷயம். நம்பிக்கைன்னு சொன்னா அந்த பார்க்கக்கூடிய சார்ந்த விஷயங்கள் நம்ம நம்புறோமா இல்லையா, இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். இரண்டாவது செயல் சார்ந்த விஷயங்கள் சொன்னோம்னு சொன்னா அல்லாஹ் தவக்கல் வைக்கிறது. உதாரணமாக தவக்கல் வைக்கிறதுனா அல்லாஹ் பரம் சாட்டுறது இல்லையா? நம்ம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்ம முடிந்த முயற்சிகளை செய்து விட்டு விஷயம் அதை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று நம்ம முயற்சி மீது நம்பிக்கை வைக்காமல் அல்லாஹ் நம்பிக்கை நிறைய பேர் தவக்கல் பத்தி தவறா புரிஞ்சிருப்பான். என்ன சொல்லுவாங்க வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிறதுல அஸ்பாபுகளை நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளை சரியா செய்யாம அல்லாஹ் பார்த்துக்குவான். படிக்காம என்ன செய்யறது, எக்ஸாம் உட்கார்ந்து பாஸ் ஆயிடலாம், அந்த கடைசி நேரத்தில் உட்காந்து துவா செய்யறது, வியாபாரத்துக்கு முன்னாடி யுக்திகளை சரியா கையாமல் என்ன செய்வாங்க அல்லாஹ் பொறுப்பான நினைக்கிறது, குடும்பத்தை விட்டு போயிட்டு என்ன செய்யறது எல்லாம் பார்த்துக்குவான்னு சொல்றது. இது நல்ல தவக்கல். தவக்கல் என்னது? மார்க்கம் காட்டக்கூடிய தவக்கல் என்னவென்றால் எஹ்திமாதுல் கல்பி அலா அல்லாஹ் மன் இத்திஹாதில் அஸ்பாப். வஸ்துக்கள் என்ன நல்லா செய்யணுன்ற முயற்சிகள் இருந்தாலே அதெல்லாம் சரியான முறை செஞ்சுட்டு அந்த வஸ்துக்களை நம்பிக்கை கூடாது. என்கிட்ட என்ன இருக்கு, நான் ஒரு என்னுடைய பரம்பரையே உட்காந்துக்கிறோம், சொத்து இருக்குன்னு நினைச்சிட்டு என்ன செய்ய சொத்து இருக்கு அந்துடலாம் அப்படின்னு உட்கார்றது இல்லை, சொத்து நம்புறது இல்லை. தவக்கல் புரியுதா? நல்லா நம்புறது. ஆனால் தின சிக்கல் வரும். என்ன வரும், நிறைய பேர் நம்ம வந்து பொருளாதாரம் இருக்கு, வாழ்வாதாரமா இலகுவா இருக்கும் பொழுது அதை நம்பி இருப்பாங்க. அப்பதான் வீடு இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அதை ஏற்று வரும் இல்லையா? இது அல்ல தவக்கல். தவக்கல் அஸ்பாபுகள்லாம் சரியா செய்து விட்டு நான் செய்யக்கூடாது, அஸ்பாபை நம்ப கூடாது. வர விஷயம் அல்லாஹ்விடம் பரஞ்சாடுது. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா
இந்த பரம் சாப்பிட்டுதான் இந்த இது உள்ளம் சார்ந்த ஒரு செயல்களை நான் சொல்றேன். இதான் இஹ்லாஸ் மாதிரி தவக்குல் பொறுப்பு சார்ந்தல் பரம் சார்ந்தல். நான் வந்து தவக்குல அப்படி எழுத்துமாதிரி கல்வியானதான். நான் எழுத்துமாதிரி இருக்கணும்னா என்ன செய்யறது, நம்முடைய உள்ளத்தால் என்ன செய்யணும், எல்லா மீதும் நம்பிக்கை ஒப்படைச்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம். இபாதத் மஹ்லால முதல்ல அந்த இபாதத் கல்வியை உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் என்ன செஞ்சோம், அதாவது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை தான் முதல்ல பார்த்தோம். இபாதத் கல்வி கவுல் கல்வி முதல்ல பார்த்தோம். இரண்டாவது அமல் கல்வி உள்ளம் சார்ந்த செயல்கள், இது ரெண்டு வகை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம் இபாதத் கௌலிய நாவு சார்ந்த சொல் சார்ந்த வணக்கங்கள். இது தெளிவாகவே எல்லாரும் புரிஞ்சிருக்கும். போது குரான் வந்து செய்யற மாதிரி விஷயங்கள் சொல் சார்ந்த. அடுத்த இபாதத் தனிய உடல் சார்ந்த வணக்கங்கள் தொழுகிறது முயற்சி செய்யறது طلب العلم الشرعي இந்த மாதிரி விஷயம். அடுத்து என்ன இருக்கு, இந்த இபாதத் المالية மாலியான பொருள் சார்ந்த வணக்கங்கள் ஸகாத் சதகா இந்த மாதிரி விஷயம். இது வந்து இபாதத் المحضة தெளிவாக இதெல்லாம் அல்லாஹ்வை தவிர யாரும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அடுத்த இபாதத் غير المحضة இதெல்லாம் மேலோட்டமா பரம இபாதத்தாக இருக்காது. இபாதத் இனத்தான் செய்யலாம் இருக்காது. மற்ற சாதாரணமா எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா நம்ம இது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு செய்யும் பொழுது, அல்லாஹ்விற்கு செய்யும் பொழுது நன்மைக்குரிய விஷயமாக அது இபாதத்தாக கணிக்கப்படுகிறது. அதுதான் நம்முடைய அளவை 3 வகையாக பார்க்கலாம். அடிப்படை இபாதத் அதுக்கு என்ன செய்யப்படும், இந்த கடமைகள் முதல்ல. இரண்டாவது கர்த்த காரியங்கள் என்ன செய்யறது கர்த்த காரியங்கள் இபாதத் அல்ல, இபாதத் விஷயம் ஷிர்க் அந்த மாதிரி விஷயங்கள். இது என்ன சொன்னா அதெல்லாம் பட்டி வாங்குறது மேலோட்டமா வணக்கமா தெரிகிறது. ஆனா விடுவது ஒரு வட்டி விடுறது ஒரு நன்மைக்குரிய விஷயம் நன்மை கிடைக்கும். அடுத்து அப்ப அனுமதித்த விஷயங்களை நல்ல நோக்கத்தினோட திருப்தி கவனம் செய்வது நன்மைக்குரியதா அதாவது விஷயத்தை நம்ம பார்த்துக்கிறோம். வகுப்பு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதா வயது வந்து அதை நம்ம அல்லாத செஞ்சு அது மாதிரி ஷிர்க்குன்னு ஒரு அதே மாதிரி வந்து நம்ம அல்லா செஞ்ச கடமையை அல்லா நம்ம விதிச்ச விஷயத்தை செய்கிறோம், இல்லை அல்லா தடுத்த விஷயத்தை செய்கிறோம். ஆனால் அந்த எண்ணம் இல்லாமல் செஞ்சுட்டோம்னா கட்டுப்பட்டுட்டோமே அதுக்கு நமக்கு நன்மை கிடைக்காதா? அந்த நியத்தை கொண்டு வந்து தான் அதை நம்ம செய்யணும். உதாரணத்துக்கு மனைவி வாயில் முடியும், அந்த நன்மையை நாடிங்கிற அந்த விஷயத்தை உள்ளத்தை கொண்டு வந்து தான் அதை செய்யணுமா? அதாவது அந்த ஹதீஸ் அப்படிதான் வருது. ஏன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் முகத்திற்கு அப்படின்னு செய்யறது நாடி செய்யலாம் அப்படின்னு வருது. பொதுவாக நம்ம சில நேரங்களில் நம்ம வந்து அந்த அதாவது அந்த விஷயத்தை முகத்தில் கொண்டு வரலாம் கூட பேசிருக்கோம். திருமணம் செய்யறாங்க, விஷயம் செய்யறாங்க, அதிகமான விஷயம் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம் தான் சொல்லி தான் செய்யலாம். இந்த இது என்ன ஒரு புரிதல் வேறமா இருக்கா இல்லையா, இந்த வகையில் என்ன செய்து வரும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்ன செய்யறாங்க, திருமணம் செய்யறாங்க. அந்த நேரத்தில் கொண்டு வரணும்னா கூட என்ன செய்யறது, அந்த ஒரு இடத்துல செய்யறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு கிடைக்கும் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். புரியுதா? ஏன்னா கூலி கிடைக்காதுன்னு சொல்றது தான் ஆதாரம். எதுக்கு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நீங்க இல்லை குடும்ப வாழ்க்கையை என்ன செய்யறாங்க புரிதல் என்ன மார்க்கியம் என்பது இந்த மாதிரியான விஷயம் இருக்கு. எல்லாருடைய என்ன செய்ய நான் வந்து திருமணம் முடிக்கின்றேன், என்னுடைய குடும்பத்திற்கு உண்டான சேவைகளை நான் பொறுப்பேற்கின்றேன் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு புரிஞ்சிருக்கும். அதுக்கு முஸ்லிமாக விஷயங்கள் வந்து அவன் புரியாமல் புரிந்திருப்பான். நன்மை கிடைக்கும் என்று ஆக வேண்டும். இது வந்து அல்லாஹ் மௌனம் பற்றி இருக்கக்கூடிய விஷயம் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹதீஸ் என்ன இருக்கு, திருப்தியை நாடி அவனுக்கு அவன் அல்லாஹ்வுக்காக அவனுக்கு முகத்திற்காக என்ன செய்யப்பட்டது ஏதோ சொல்லி இருக்கீங்க. இதுல வந்து ஷிர்கான விஷயங்கள் வர வாய்ப்பு உதாரணமா ஷிர்குல் அஸ்கர் இருக்காங்க செய்யக்கூடிய விஷயம் தான். நான் வட்டி வட்டி வாங்குறேன்னு செய்யலாம், செய்யக்கூடிய தடுக்கிற காரியம் என்ன செய்யலாம், வேற ஒருத்தர் வட்டி செய்யலாம்னு இல்லை என்ன சொல்ல அப்படின்னா இயல்பா இருந்தாலும் செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா ஒரு தவறான நோக்கத்துக்கு தான் அப்படி செய்யலாம். உதாரணத்துக்கு பெருசாலாம் நம்ம சொல்லி வளர்க்க முடியாது. நான் இன்னைக்கு நைட் தூங்கி காலையில் படம் பார்க்க போறேன், முத்து கொஞ்சம் அந்த நன்மை கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல அந்த ஒரு தவறான விஷயம் வரும்போது நன்மை கிடைக்காது. அதனால எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ் சொல்லலாம்.
மற்ற பெண்கள் தரப்புல பெண்கள் தரப்புல இன்னைக்கு வந்து பார்த்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு சுருக்கமான விஷயம் தான். ஆனால் ஒரு விரிவான பொருளுடன் விரிவான விளக்கத்துடன் இன்னைக்கு நான் பார்த்துக்கிறோம். سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا